வரட்டும். நாங்கெல்லாம் சமூகத்தில் வருகிறோம். எங்க இந்தியாவை பரிசுத்தப்படுத்துங்க. இந்தியாவை பரிசுத்தமாக்குங்க. அந்த ஒரு தலைமுறையை பரிசுத்தமாக்குங்க. கர்த்தர் கண்ணோக்கமாக கிருபையாக வேண்டுமரே, எங்க இந்தியாவை பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தமாக்குங்க. இது தமிழ்நாட்டை பரிசுத்தமாக்குங்க. அருவருப்பு, இந்த பாவ அருவருப்புகள், துணிகரங்கள் எல்லாம் மாறணும். அடுத்த தலைவர்கள் இன்னும் மோசமாக கூடாது. நாட்டுவரே தேசத்தை பரிசுத்தமாக்கு. பரிசுத்தமாக்குங்க. அப்படி எவ்வளவு துக்கப்படும் படைத்த ஜனங்க இப்படி அருவருப்பை பார்க்க செய்யும்போது தெய்வம் எப்படிதான் மனஸ்தாபப்படுவார். நாட்டுவர் எப்படிதான் அப்படி இருந்து அங்கடப்பா இருக்குது அன்போட சமூகத்தில். அப்படி இருந்து பார்த்து சொல்லுங்க. அன்புதான் அப்படி இருந்து கவனத்தை ஜோபனுங்க. ஜோபனு இந்தியாவில் பரிசுத்தம், தமிழ்நாட்டை பரிசுத்தமாக்குங்க. இப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேடுகள் மாறப்படணும். ஒரே கலாச்சார சீர்கேடுகள் ஆவி, பரிசுத்த குலைக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக இப்போ அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்தங்களை கொண்டு வந்திருக்கிற, இச்சைகளை கொண்டு வந்திருக்கிற, பாவ உணர்வுகளை கொண்டு வந்திருக்கிற, காம இச்சைகளை கொண்டு வந்திருக்கிற, இச்சைகளை தூண்டுகிற ஆவி, இழிவான இச்சைகளை தூண்டுகிற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு வெளியேறு. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாநிலங்கள் மேல, ஒவ்வொரு பட்டணங்கள் மேல, ஒவ்வொரு கிராமங்கள் மேல தேவ கரம் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஜனங்கள் மேல ரத்தத்தின் வல்லமை பூசி ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தத்தை கொடுக்கிற அசுத்தங்களை தூண்டப்படுகிற பொல்லாத ஆவி வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கட்டப்படுவதாக. சிந்தையில் அசுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கட்டப்படட்டும். ஓ ரபால பூதரமா ஓ ரபா டூதரமா எழுக அதிகாரம் கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ரபா